ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று ஒரு மொழி உண்டு, பழமொழி. அது ஆவாரம் பூங்கிறது எல்லா வறநிலத்தையும் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இங்கே இன்றைக்கு பல ஆய்வுகள் அந்த ஆவாரையில் நடத்தியிருக்காங்க. அந்த ஆவாரம் பூ, அதில் அந்த வெள்ளை செம்மை, அதாவது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூ இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல நம்ம இன்சுலினோடு சேர்ந்து பயணித்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய ஒரு பணியை ஆவாரம் பூ மிகச்சிறப்பாக செய்யும். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீர் இனிப்பு நீர், கடல் நீர் உப்பு நீர். ஒருவேளை யூரின்ல நல்ல சர்க்கரை கலந்து போச்சுன்னா உனக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். உப்பு நிறையா இருக்குன்னா சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் நல்ல யூரின்ல புரதம் கழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இரண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம். அப்போ ஏன் வாரத்துக்கு ஒரு 2 நாள் தேநீர் எடுத்துக்கொள்வோம், 2 நாள் ஆவாரை கஷாயம் குடிக்கலாமே.